ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மைதா பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். இப்போ சுகரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் இப்போ ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதே இப்போ நல்லா நைஸாக ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸான பவுடராக இருக்கணும். இதை இப்போ மைதா மாவோடு சேர்த்துடலாம். இது கூட நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 2 கப் மைதாவுக்கு அரை கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆக்கிட்டு அதையும் இது கூடயே நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதையும் இப்போ இது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. இது கூட நான் இப்போ பேக்கிங் சோடா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மாவோடு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம். இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும். இதை இப்போ நான் உருட்டி வச்சுருக்கேன். இது இப்போ நகட்டிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா நகட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும். இப்போது ஒரு பீஸா கட்டர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு, டைமண்ட் ஷேப் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். அடுப்பை ஃபுல்லில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைய ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.